தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவு கோரி விஜய் கடிதம் எழுதியிருக்கும் நிலையில் திருமாவளவனுடன் ஆதவ் அர்ஜுனா சந்தித்திருப்பதாக தகவல். படித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விசிக நிபந்தனையற்ற ஆதரவளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசிக நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தாவேகாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பது தொடர்பாக இன்று மாலை விசிக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசிக நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கியிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் வசதி விடுதியில் திருமாவளவன் தங்கியிருக்கிறார். அவரை நேரடியாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆதவ் அர்ஜுனா நேரடியாக தற்போது சந்தித்திருக்கிறார். அவரிடமிருந்து ஆதரவு கடிதத்தை தற்போது ஆதவ் அர்ஜுனா பெற இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா திருமாவளவன் அந்த சந்திப்பு என்பது அந்த ஆதரவு என்பதை உறுதிப்படுத்தியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் அவர்கள் ஆட்சியமைப்பதற்கு தேவையான அந்த தேவையான எம்எல்ஏக்கள் 2 பேருடைய ஆதரவு தேவை இருந்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடம் அவர்கள் ஆதரவு கேட்டு கடிதம் எழுதியிருந்தார்கள். நேரிலும் தாவேகாவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அவரை சந்தித்து ஆதரவு கோரிக்கையை வைத்திருந்தார்கள். இந்நிலையில் தான் நேற்று இடதுசாரிகளாக இருக்கக்கூடிய சிபிஎம் மற்றும் சிபிஐ 2 கட்சிகளும் நிபந்தனையற்ற ஆதரவுகளை வழங்கியிருந்தார்கள். அதுபோலவே இடதுசாரிகள் தெரிவிக்கக்கூடிய அதே போன்றவே நிபந்தனையற்ற ஒரு ஆதரவை திருமாவளவன் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார். கிட்டத்தட்ட 2 நாட்களாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எந்தெந்த கட்சிகள் ஆதரவு கொடுக்க போகிறது, அவருடைய நிலைப்பாடு என்ன, நிபந்தனையுடனான ஆதரவை கொடுக்க போகிறார்களா அல்லது நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்க போகிறார்களா என்ற பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்தது. இந்நிலையில் விசிகாவும் அவருடைய ஆதரவை வழங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. திருமாவளவனை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சந்தித்திருக்கிறார். நிபந்தனையற்ற ஆதரவு என்கின்ற வகையிலே ஆதரவு கடிதம் தற்போது வழங்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆதரவு கடிதத்துடன் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திப்பார். 118 இடங்கள் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோர இருக்கிறார். அதன் பிறகு திருமாவளவனை விஜய் சந்தித்து நன்றி சொல்ல இருப்பதாகவும் தகவல் சொல்லுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.